ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உப்பை எப்படி சுத்தி பண்ணலாம், ஏன் சுத்தி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது வந்து இந்த டிப்ஸ் வந்து நவீன் பாலாஜி ஐயா சொன்னது தான். உப்பில் வந்து கெமிக்கல் இருக்குது இல்லையா, வெள்ளையாகிறதுக்கு கெமிக்கல் போட்டு தானே இந்த மாதிரி வெள்ளையாக வர வைக்கிறாங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் உப்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போகிறதுக்காக மட்டும்தான் உப்பை வந்து நம்ம சுத்தி பண்ணி சாப்பிட போகிறோம். வேறு எதுக்காகவும் இல்லை, சுத்தி பண்ணி சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிலோ உப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். எவ்வளோ உப்பு எடுக்கிறோமோ அவ்வளோ கீரை எடுக்கணும் கண்டிப்பாக இரும்பு கடாயில் மட்டும்தான் செய்யணும். அலுமினிய கடாயில் செய்யாதீங்க. உப்பை நல்லா வறுத்துட்டு கல் உப்பு தூள் உப்புன்னு தனித்தனியாக போட ஜாடி. அவ்வளோதான். இப்போ செய்யலாம் வாங்க. முதல்ல கடாயை வந்து நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு 2 கிலோ உப்பை வந்து கொட்டலாம். முடிஞ்சால் மாட்டு வண்டியில் கிடைக்கிற உப்பை பயன்படுத்துங்க. இல்லை எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா கடையில் வாங்கி பயன்படுத்தலாம். அந்த உப்பு கொட்டுறீங்களே, கொட்டின உடனே இந்த முருங்கைக்கீரையும் கொட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்பு வந்து நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறின உடனே அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே ஆவியாக பறந்து போயிடும். நல்லா வறுக்கணும். உப்பையும் இந்த கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா சூடு ஏறி வறுக்கணும். கலரே மாறிடும், உப்போட கலரே. அந்த அளவுக்கு வறுத்துக்கினே இருக்கணும். அதுக்குன்னு காந்தச்சு விட்றாதீங்க. கொஞ்சம் கூடவே பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கீரை தனியாக உப்பு தனியாக பிரிக்கணும். நல்லா புடைக்கணும் ஃபஸ்ட்டு கீரையை. எல்லோரும் வந்து யூடியூப்பில் வந்து அந்த கீரையோடு போட்டு பொடி பண்ணி அரைச்சி வச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நம்ம நெய் உருக்கும்போது அந்த லாஸ்ட்டாக வந்து முருங்கைக்கீரையை போட்டு எடுத்து தானே போட்டுடுறோம். இந்த முருங்கைக்கீரையோடு பயன்படுத்தவே கூடாது. எல்லா முருங்கைக்கீரையும் புடச்சி தனியாக இந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த உப்பை வந்து கல் உப்பாக பயன்படுத்துகிறப்போ கல் உப்பை ஒரு ஜாடியில் கொட்டிக்கலாம். தூள் உப்பு வேணும்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்துங்க. இனிமேல் உப்பை இந்த மாதிரி பயன்படுத்தினா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம். இது வந்து செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. செய்ய முடியாதவங்க கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதான் எங்கள் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டோட முருங்கை உப்பு.